ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லாண்ட் ஏஜர். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹீரோயினும் அந்த சிஎம்மும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி நம்ம பார்த்தோமா. அப்படி இருந்தும் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சிஎம்மும் பிஎம்மும் வெளியே வந்து நின்று பேசுகிறாங்க. சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, நீங்களே பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாப்பா நான் கூட பார்த்தேன், அவரோட கர்ச்சீஃபில் வந்து பிளட்டாக இருந்தது, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல் அப்படின்னோடனே, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார், ஒன்று அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைனா அவரோட அரசு பதவியிலேருந்து வேறு யாராவது மாற்றணும், நீங்கள் கூட இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரிப்பா நம்ம அப்புறம் பேசலாம் இதை பற்றி, இப்போதைக்கு நம்ம வந்து அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்து அவங்கவுங்களோட வண்டியில் ஏறலான்ட்டு வெளியே வரும்போது அவர் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த சிஎம் வந்து தன்னோட அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, என் பொண்ணு நாளைக்கு வரணும், ஆனால் எனக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து இவங்களை பார்க்குற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளோட பிரின்சஸை காட்டுறாங்க. அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இப்போ என் கண்ணு முன்னாடி வரமாட்டல, ஆனாலும் உனக்கு நான் இப்போ எனக்கு என்ன நடந்தாலும் உனக்கு கவலை இல்லை அப்படி தானே, சரி விடு, நான் அந்த மலையிலேருந்து விழுந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண்ணு மூடிட்டு குதிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மூசுங்கிறவர் வந்துடுறாரு. வந்து அவங்கள காப்பாற்றிட்டு அவங்க அங்கே இறங்கி கரெக்டாக அப்படியே லேண்ட் ஆகும்போது ஹீரோயின் அந்த பிரின்சஸ் கேட்குறாங்க, என்ன தான் நடந்தது அப்போ, நீ அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டியே, என்ன விஷயம், அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க என்ன அப்படின்னா, இவரை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுறாங்க. இவன் ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி அந்த கெட்ட அரசர் வந்து டீமன் லார்ட் கிட்ட சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இவனை நம்ம வெளியே விட்டோன்னா இவன் வந்து ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்துவான், இப்போவே பிரின்சஸை இவன் காயப்படுத்திட்டான் அப்படின்னா இப்போவே வந்து அவர் மனசில் வந்துடுறாரு, என்னது நான் பிரின்சஸையே காயப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் வந்து அப்படியே அங்கே தான் அவங்க வந்து ஒரு ஸ்பெல் மாதிரி போட்டு அவரை அடைச்சி வச்சுறாங்க. அங்கேயே அப்படியே விரைச்சி போயிடுது அந்த ஸ்பெல் போட்டதுனால, அவர் அப்படியே மயங்கி விழுந்துற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரியாலிட்டியில் காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த மூசு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நான் உங்களோடலாம் இருக்க முடியாது, என்னை மறந்துடுங்க, நீங்கள் நினைக்கிற மூசு வந்து அப்பயே சேர்த்துட்டா நான் அவன் இல்லை அப்போ சொல்லிட்டு இவர் போகும்போது, இல்லை நீ என்ன என்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கை வச்சு தடுக்க வராங்க. ஆனால் மூசு கையை உதறி விட்டுறாரு. இவங்க அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க. நான் அந்த பிரின்சஸ் அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க. இங்கே அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு போல் நம்ம ஹீரோவை தேடிட்டு அந்த பேர்ட்ஸ் குயின் வந்துடுறாங்க. இவரும் நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து வால் சண்டையெல்லாம் செஞ்சு காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம பேர்ட் குயின். அப்போ வந்து ஹீரோயின் வந்து, இந்தாங்க உங்களுக்கு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்க வரும்போது, நம்மளுடைய இவங்க இருக்காங்களே பேர்ட்ஸ் குயின் கேட்குறாங்க, அவர் நல்லா தானே இருக்காரு, எதுக்கு நீ மருந்து கொடுக்குற, எதுக்கு நீ அடிக்கடி வர, நீங்கள் இருக்க தேவையில்லை, நீங்கள் உங்கள் ட்ரைபுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து உடனே அப்படின்னு இரும்பி அப்படியே உடனே ரத்தம்லாம் அப்படியே இரும்பலில் வர மாதிரி பண்ணுறாரு. அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி படும்போது அசிஸ்டண்ட்டு எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு வந்து படுக்க வச்சுட்றாங்க. அப்புறம் அப்படியே மயக்கத்துலேயே இருக்க மாதிரி பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த பேர்ட்ஸ் குயின் சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்கள் போய் வீட்டில் இருங்க, இவர் எந்திரிச்சோன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரும் அவங்க போனவுடனே எந்திரிச்சிட்டு எப்படி என் நடிப்பு அப்படின்னு கேட்குற உடனே ஹீரோயின், நீங்கள் சூப்பராக நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் ஹீரோயின் படுத்திருந்தாங்களே, அப்போ கூட ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு தேவையான மருந்துலாம் கூட ஊட்டி விட்டார். அன்றைக்கி வந்து இவங்க இதை பற்றி பேசியிருப்பாங்க. நீ வந்து சிஎம் கூட சேர்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியும், சிஎம் வந்து உனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும், ஐயோ நான் அந்த மாதிரிலாம் செய்யலை, அவர் எனக்கு கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, நான் எதுவுமே சொல்ல, இது எல்லாமே எனக்கு தெரியும், நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ அவங்க கூட சப்போர்ட் பண்ணல, நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், அவங்களுக்கு கூட நான் சரின்னு நீ சொன்னினாலுமே என்ன நீ பத்திரமா பார்த்துக்கிற எனக்கு நல்லாவே தெரியும், முன்னை விட என்னோட பாய்சனெல்லாம் நீ சரி பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் வந்துட்டு, இப்போ நான் நல்லா இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா நீயே சொன்னால் தானே தெரியும், இந்த உலகத்தில் 7 விதமான ஒரு சென்சிட்டிவான 7 விஷயம் இருக்குது, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, உணர்வுகள் இருக்குமா இருக்காதா உனக்கு, ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அன்னைக்கும் இதே மாதிரி தான் கேட்டுருப்ப போல் அதையும் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொன்னால் இவங்க ரொம்ப இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கிட்ட வந்து, உன் மனசில் என்ன இருக்குது, என்னை பற்றி நீ என்ன தான் நினைக்கிற அப்படின்னா இவங்களுக்கு மூச்சு வாங்குது, அந்த கேர்ஸ் வலிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. உடனே அவங்க எந்திரிச்சு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு அடிமை, இப்படியெல்லாம் நீங்கள் என் பக்கத்துலலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமாக வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இவங்ககிட்ட போனால் இதையுமே எகிரிட்டு வெளியே வந்துடும் போலயே, அப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட அசிஸ்டண்ட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு தான் உதவி செய்யுது அப்படின்னா, ஆமாம் இவங்க எந்த தப்பு பண்ணாதவங்க தான், ஆனால் இவங்களுக்கு எந்த உணர்வுமே இருக்கிற மாதிரியே தெரியல, அந்த
அந்த காதல்ன்ற உணர்வை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய மூன் இம்மோர்ட்டலும் டெஸ்டினி இம்மோர்ட்டலும் மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அதே இங்கே கட்டுறாங்க. பேர்ட்ஸ் குயின் அழுதுட்ருக்காங்க. பேர்ட்ஸ் குயினோட அப்பா வந்து கேட்குறாரு, என்னமாச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலை, இப்போ தான் நான் போய் பார்த்தேன், ஹீரோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவரால் என்ன பண்ண முடியுமோ எனக்கு தெரியல அப்படின்னு. நீ கவலைப்படாதமா, நான் உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, என்னது எனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மாட்டியிருக்கு. ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை நகர்த்துறோன்னே அதில் வந்து கல்யாண ட்ரெஸ்ஸும் இருக்குது, வெள்ளை ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதை பார்த்தோன்னா ஒரு ஷாக் ஆகி பேர்ட்ஸ் குயினை பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு என்றைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்களோ அன்னைக்கு இதை தைச்சேன், அதுக்கு நானே என் கையால் தைச்சேன். ஆனால் நீங்கள் என்றைக்கு நம்ம ஹீரோவுக்கே எதிராக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே நான் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸே தைச்சிட்டேன். அவர் இறந்துட்டாருன்னா நான் இந்த வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுக்குவேன், இல்லைனா அவர் கூட நான் கல்யாணம் பண்ணி வாழ்வேன், இவ்வளோ தான் செய்வேன், ஏன்னா நீங்கள் வேறு எதுவுமே என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. நைட்டே ஆகிடுச்சு. அப்போ வந்து ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹீரோயின் வந்து இப்போ தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 1 வருஷம் நான் டைம் கேட்டிருந்தேன் அவங்க வந்து கொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஆனால் இப்போ 10 நாளில் கொல்ல சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு, நாம் வந்து இதை பற்றி ஆண்டிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி ஆண்டிக்கு ஒரு லெட்டர் எழுதி புறாவோட காலில் கட்டி அனுப்புகிறாங்க. அந்த புறாவும் போய் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வருது. அப்போ அந்த புறாவோட இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே சுற்றி ஏற்கனவே ஆளுங்கள்லாம் வளைச்சிட்டாங்க, நம்மளை சுற்றி அந்த சிஎம்மோட ஆளுங்க இருக்காங்க, நீ அங்கே கொன்னினா அங்கே நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாலும் நம்மளையெல்லாம் கொன்றுவாங்க, அவனுக்கு பிடிக்காததை செஞ்சினாலும் நம்மளெல்லாம் கொண்டுருவாங்க, ஆனால் இத்தனை வருஷம் நம்மளை பார்த்துக்கிட்டதுனால நீங்கள் 2 பேரும் அரசருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படித்தோடனே இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, ஏன்னா எங்களோட குடும்பமே அதுதானே அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு பிளான் போட்டாங்க போல். அடுத்த நாள் வந்து சிஎம்மை பார்க்குறதுக்கு ஹீரோயின் போகிறாங்க. அதாவது சிஎம் இறந்துட்டார், அதாவது நம்ம அரசர் இறந்துட்டாருன்னா அது ஒரு ஓலை மாதிரி எழுதி அனுப்புவாங்கள்ல, அதை அவர் அங்கே ஒரு பெரிய ஷீட்டில் எழுதிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஹீரோயின் கிட்ட பறந்துட்டு வந்து விழுந்துருது. அந்த ஹீரோயின் தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அந்த சிஎம் கேட்குறேன், என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் கலந்து கொடுத்துடலாம், அதை பற்றி தான் டிஷ்ஷோட மெனு பற்றி கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே சரின்ட்டு நான் எழுதி கொடுக்குறேம்மான்ட்டு இவர் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வரும்போது பேர்ட்ஸ் குயின் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேர்ட்ஸ் குயின் சொல்கிறாங்க, நீ எங்கள் அப்பனோட சேர்ந்துட்டு நீ வந்து ஹீரோவை ஏமாத்துற, இப்போ தான் எனக்கு தெரியுது நீ வந்து கெட்டவ அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கணுன்றதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.